அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன்-நூரி வாஹிலிஹி. நாம் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். கண்ணீரை கொண்டு வரக்கூடிய சில சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு நாள் ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தலைவலின்னு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்காங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழாதே ஆயிஷா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ மரணித்தால் உன்னுடைய மையத்தை நான் குளிப்பாட்டுவேன். உனக்கு வேண்டி என்னுடைய கை கொண்டு கபர் எடுப்பேன். என்னுடைய கை கொண்டு கபரில் உன்னை இறக்கி வைப்பேன் ஆயிஷா. இதை கேட்ட மனைவிக்கு தாங்க முடியவில்லை. உடனே ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறாங்க, நபியே, இப்போ அப்படி வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மனதை தெரிவதற்கு வேண்டி, தன்னுடைய மனைவியின் மனம் தெரிவதற்கு வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்குறாங்க, ஆயிஷா, எனக்கும் நல்ல தலைவலிக்குது. இந்த தலைவலி காரணமாக நான் மரணித்து விட்டால்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்குறாங்க, இந்த தலைவலி காரணமாக நான் மரணித்தால் நீ என்ன செய்வாய் ஆயிஷா? ஆயிஷா பீவியுடைய மறுபடி தெரிவதற்கு. அதுவரை இறை தூதர் கூறுவதை கேட்டு சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்த ஆயிஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர்களுடைய வாயை ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கை கொண்டு மூடுகிறாங்க. நபியே, விளையாட்டுக்கு கூட நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நபியே, அது எனக்கு தாங்க முடியாது. மூமின்களே, இறை தூதர் சில அடையாளங்கள் கொடுத்து தொடங்கினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காய்ச்சல் வந்தது. ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல நோய்கள் அதிகமாக தொடங்கியது. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாரிடமும் சென்று யாத்திரை சொல்ல போனாங்க. எல்லாரிடமும் சென்று சலாம் கூற போனாங்க. எல்லாரிடமும் போய் யாத்திரை சொல்லி எல்லாரிடமும் சலாம் கூறிவிட்டு தன்னுடைய மனைவிகளிடம் எல்லாரிடமும் அவங்க யாத்திரை சொல்ல போனாங்க. மரணித்தவர்களின் கபரின் அருகில் சென்றிருந்து துவா செய்தாங்க. ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல இறை தூதருக்கு நோய்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இறை தூதர் ஒவ்வொரு நாளும் சில அடையாளங்களை தெரிவிக்க தொடங்கி கொண்டே இருக்காங்க. மரணத்துடைய அழைப்பு வருகிறது, அவங்களுக்கு உணர்ந்து விட்டாங்க. கடைசியில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோய்கள் காரணமாக எழும்ப முடியாத நிலையும் வந்துவிட்டது. நோயில் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் பாங்குடைய ஓசை கேட்டவுடன் பிலால் அவர்கள் வந்து அழைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ், இகாமத்து கொடுக்க நேரமாகிவிட்டது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, இகாமத்து கொடுக்க நேரமாகிவிட்டது, தொழுவதற்கு நேரமாகிவிட்டது. அங்கிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, பிலாலே, எனக்கு உடம்பு சரியில்லை பிலால், என்னால் எழும்ப முடியவில்லை. நீ அபூபக்கர் சித்திக்கிடம் இமாமாக நிற்க சொல்லு பிலால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் கூறுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கூறிய போது மஸ்ஜிதுல் நபவிக்குள் அழுகை சத்தம் கேட்கிறது. என்ன ஆச்சு பிலாலே? பிலால் சொல்றாங்க சஹாபாக்களிடம், ரசூலுல்லாவுக்கு எழும்ப முடியவில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவர்களை இமாமாக நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு பிலால் அங்க தெரியப்படுத்துகிறாங்க. மஸ்ஜிதுல் நபிக்குள் கூட்டமாக அழுகை சத்தம் கேட்கிறது. இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிடம் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு ஆயிஷா? மனைவி கூறுகிறாங்க, ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பள்ளிக்கு போக முடியாத காரணத்தால், உங்களுக்கு அங்க செல்ல முடியாத காரணத்தால் எல்லாரும் சேர்ந்து அழுகிறாங்க நபியே. அந்த நேரத்தில் உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் துவா செய்கிறாங்க, ரப்பே, எனக்கு போனோம் அல்லாஹ், அதுக்கு எனக்கு நீ ஆஃபியத்து தருவாயாக ரப்பே. கொஞ்சம் காய்ச்சல் குறைந்தது, சிறிதாக உடம்பில் உள்ள வேதனை குறைந்தது, சிறிதாக நோய் குறைந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுடைய கழுத்தில் அவங்களுடைய கையை அப்படி போடுகிறாங்க. கால் தரையில நடக்க முடியல, அப்படி காலை வச்சு தழுவி 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 பள்ளிக்குள் நுழைகிறாங்க தொழுவதற்கு. இறை தூதர் மஸ்ஜிதுல் நபவி படியிலே உட்கார்ந்துட்டாங்க. அவங்களால மேலே ஏற முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் படியில உட்கார்ந்துட்டே சஹாபாக்களை நோக்கி சில உபதேசங்களை கொடுத்தாங்க. சஹாபாக்களே, நான் உங்களுடைய யாரிடமாவது மனம் வேதனைப்படும்படி நடந்திருந்தால் நீங்கள் எனக்கு பொறுத்து தர வேண்டும், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு நான் வேதனை தரும்படி பேச்சுகளை பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எடுத்து வைக்கக்கூடாது. பொருத்தம் கேட்பது யாரு? நமது தலைவரான, சொர்க்கத்துக்கு தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு யாருக்காவது நான் ஏதாவது பொருட்கள் தர வேண்டுமானால் என்னிடம் இருந்து அதை வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய உடம்பு வேதனைப்படும்படி நான் ஏதாவது உங்களை துன்புறுத்தினால் திருப்பி என்னை துன்புறுத்தி கொள்ளுங்கள். ஆனால் யாரும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அதை எடுத்து செல்லக்கூடாது என்று சொன்னது யாரு? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய இந்த பேச்சு சஹாபாக்களுக்கு அதிக வேதனையை கொடுத்தது. ரொம்ப வேதனையில் நின்றாங்க. நபியே, நீங்க என்ன பேசுகிறீங்க நபியே? எங்களிடம் நீங்கள் பொருத்தம் கேட்கிறீர்கள் அப்படின்னு அங்க ஒரு அழுகையும் ஒரு கண்ணீருமாக இருந்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வீட்டிற்குள் சென்றாங்க. இறை தூதருக்கு நாட்கள் சென்றது. 17 வக்கத்து தொழ முடியாமல் ஆனது.
மூமீன்களே, கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக நோய் பாதித்தது, காய்ச்சல் அதிகமானது, எழும்ப முடியவில்லை, படுத்த படுக்கையில் இருந்தாங்க. பிள்ளைகளை அழைத்து பல அறிவுரைகளை கொடுத்தாங்க, மனைவிகளை அழைத்து பல உபதேசங்கள் வழங்கினாங்க. இறுதியில் சொன்னாங்க, எனக்கு ஆயிஷா பீவியின் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசை. மனைவிகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க. எல்லா மனைவியின் சம்மதத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பீவி அவர்களுடைய வீட்டில் இருந்தாங்க. ரபியுல் அவ்வல் அப்படியே சென்றது. ரபியுல் அவ்வல் 12க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகரித்தது, காய்ச்சல் ரொம்ப அதிகமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப முடியாமலானது. தந்தை நோயில் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தபோது செல்ல மகளான ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தந்தையை பார்க்க வருகிறாங்க. உயிருக்கும் உயிரான தந்தையை பார்த்தபோது மகளுக்கு, செல்ல மகளான ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை, அழுகிறாங்க. பக்கத்துல நின்று அழுகையை அடக்க முடியாமல் நிற்கிறாங்க. வாப்பா உடனே மகளை அழைக்கிறாங்க. அழைத்து சொல்றாங்க, மகளே, எனக்கு மரணம், மவுத்து பக்கத்துல வந்து விட்டது, மவுத்திடை பக்கத்தில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். இதை கேட்டபோது ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அழுகையை அடக்கி வச்சு கொண்டிருந்தவங்க கதறிட்டாங்க. உடனே இரண்டாவது ஒரு ரகசியம் தந்தை மகளிடம் சொல்றாங்க, மகளே, நீ அழ வேண்டாம், இந்த வாப்பாவுடைய பின்னாடி நீயும் உண்டு, இந்த வாப்பாவுடைய பின்னாடி உடனே நீயும் வருவாய். வாப்பா மரணமடைந்த பிறகு என்னுடன் வந்து இந்த குடும்பத்திலிருந்து முதலாக என்னுடன் வந்து இணைய போகுது நீதான் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு ரகசியமாக தன்னுடைய செல்ல மகளிடம் கூறுகிறாங்க. இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிக்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான சிரிப்பாக இருந்தது. ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வேதனை அதிகமானது, எழும்பவே முடியவே இல்லை, உடம்பில் வலிகள் அதிகமானது. சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்தது சாதாரணமாக ஒரு காய்ச்சல் தான். யாரும் நினைக்கல ரசூலுல்லாவிற்கு இந்த ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும் அப்படின்னு. ஏனென்றால் இறை தூதருக்கு 63 வயது தான் ஆனது. இறை தூதருக்கு வந்தது ஒரு சாதாரணமான காய்ச்சல் தான். அது மட்டுமில்லாம நல்ல ஆரோக்கியமாக அவங்க இருந்தாங்க. கடைசியில் ரபியுல் அவ்வல் 12 ஒரு திங்கட்கிழமை காலை ஃபஜருடைய நேரத்தில் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் படுத்திருக்கிறாங்க. அங்கு தன்னுடைய மனைவியை அழைத்து, ஆயிஷா, அந்த கர்ட்டனை கொஞ்சம் மாத்து ஆயிஷா, ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த கர்ட்டனை கொஞ்சம் தள்ளிவை ஆயிஷா அப்படின்னு. உடனே மனைவி கர்ட்டனை தள்ளி வைக்கிறாங்க. இங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அங்கு பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் அங்கிருந்து நமது இறை தூதரை பார்க்கிறாங்க. இறை தூதரை பார்த்த சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சொல்கிறாங்க, இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முகம் பிரகாசமாக இருக்கிறது, அதிக வெளிச்சமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹுவிற்கும் ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு எதுவும் இல்லை, அவர்களுடைய நோய் குணமாகிவிட்டது. சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தை பார்த்து 17 வக்கத்து தொழுகைக்கு இமாமாக வரவில்லை ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் கூறுகிறாங்க, இறைத்தூதருடைய காய்ச்சல் எல்லாம் போய்விட்டது, இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருவாங்க, அவங்க இமாமா நிப்பாங்க அப்படின்னு ஒருவருக்கொருவர் கூறுகிறாங்க. இங்கிருந்து இறை தூதர் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அப்படி பார்க்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களையும் பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதன் பின் மனைவியிடம் கூறுகிறாங்க, ஆயிஷா, கர்ட்டனை நேராக நீ போட்டுவிடு, கர்ட்டனை நேராக போடு அப்படின்னு. ஆயிஷா பீவி கர்ட்டனை நேராக போட்டாங்க. பல நாட்களும் சஹாபாக்கள் நமது இறை தூதருக்கு வேண்டி பள்ளியிலே இருந்தாங்க. அவர்களுடைய அந்த நோய் குணமாவதற்கு அல்லாவிடம் துவா செய்து. இன்னைக்கு சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் போய்விட்டது, இனி தொழுகைக்கு வருவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சஹாபாக்கள் அவங்களுடைய வீட்டிற்கு செல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய குடும்பத்துக்கு செல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் அவங்களுடைய வீட்டிற்கு சென்ற போது சரித்திரம் கூறுகிறது, அன்றைய தினத்தில் ஒரு 10 அல்லது 11 மணி அளவில் லுஹாயுடைய நேரத்தில் சூரியனுடைய அந்த சூடு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காய்ச்சல் அதிகமானது. அங்கே ஆயிஷா பீவியும் ஃபாத்திமா பீவியும் இருக்கிறாங்க. 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்து அந்த படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அருகில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க, அழுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வீட்டிற்கு முன்னாடி ஒரு சலாம் கேட்கிறது, ஒரு சலாமுடைய ஓசை கேட்கிறது. உடனே ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எழும்பி சொல்கிறாங்க, யாரா இருந்தாலும் திரும்பி சென்று விடுங்கள், என்னுடைய தந்தைக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, என்னுடைய தந்தை படுக்கையில் இருக்கிறாங்க, என்னுடைய தந்தைக்கு அதிக காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய வாப்பா தூங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய வாப்பாவை தயவு செய்து தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு உயிருக்குயிரான செல்ல மகள் வந்தவரிடம் தெரிவிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் சலாம் கேட்கிறது. உடனே மகள் தெரிவிக்கிறாங்க, ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
யாரா இருந்தாலும் திரும்பி சென்று விடுங்கள். என்னுடைய வாப்பா தூங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய வாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய வாப்பாவுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, தயவு செஞ்சு பிறகு வாங்க அப்படின்னு மறுபடியும் தெரிவிக்கிறாங்க. 3வது சலாம் கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை அழைத்து கூறுகிறாங்க, மகளே கதவை கதவை நீ திறந்து விடு. வந்தது யாருன்னு தெரியுமா உனக்கு? மலக்குல் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். மலக்குல் மவுத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து சலாம் கூறுகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். உடனே இறை தூதர் மலக்குல் மவுத்தை பார்த்து கேட்கிறாங்க, இஸ்ராயல் எதற்கு வந்தீங்க? என்னை பார்க்க வந்தீங்களா? நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன பார்க்க வந்தீங்களான்? உடனே மலக்குல் மவுத் கூறுகிறாங்க, அல்லாஹ் என்ன வர சொன்னார் ரசூலுல்லாஹ், உங்களிடம் அல்லாஹ் என்ன வர சொன்னான்? மலக்குல் மவுத் கூறியது, அல்லாஹ் என்னை கூறினான், உங்களை பார்த்து உங்களுடைய ரூகை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால், இல்லை என்றால் உங்களை பார்த்துவிட்டு செல்வதற்கு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அப்படின்னு மலக்குல் மவுத் ரசூலுல்லாவை பார்த்து கூறியது. உடனே இறை தூதர் கூறுகிறாங்க, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வேண்டும், எனக்கு ஜிப்ரீலை இப்ப பார்க்க வேண்டும் என்று. அங்கிருந்து வருகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீலை நீ ஏன் என்னை பார்க்க வரவில்லை? எதனால் என்னை நீ பார்க்க வராமலே இருந்து விட்டாய்? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறியது, நபியே உங்களுடைய இந்த நிலை என்னால் பார்க்க முடியவில்லை நபியே, உங்களுடைய இந்த நிலையை பார்க்க எனக்கு ஆற்றல் இல்லை, உங்களுடைய இந்த ஒரு படுக்கை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குல் மவுத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க தன்னுடைய ரூகை எடுப்பதற்கு. மலக்குல் மவுத் காலிலிருந்து நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரூகை எடுக்க ஆரம்பித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறாங்க. மலக்குல் மவுத் ரூகை எடுக்கும்போது நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியால் துடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இஸ்ராயில் கொஞ்சம் மெதுவாக நீ எடு இஸ்ராயில், எனக்கு வலிக்குது, எனக்கு அதிகமாக வலிக்குது இஸ்ராயில் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறாங்க. இதை சொல்றது யாரு? நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகமே படைப்பதற்கு காரணமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். சொர்க்கத்திற்கு தலைவனான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, எனக்கு அதிகமாக வலிக்குது இஸ்ராயில், கொஞ்சம் மெதுவாக எடு என்று. இதை கேட்ட மலக்குல் மவுத் அழுகிறது, நபியே இதை விடையும் மெதுவாக எனக்கு ரூக் எடுக்க தெரியாது நபியே, இதை விடையும் மெதுவாக எனக்கு எடுக்க தெரியாது நபியே அப்படின்னு மலக்குல் மவுத் அழுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புகிறாங்க. திரும்பி அங்கேயும் இங்கேயும் மறிந்து வலி தாங்க முடியாமல் படுக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பாத்திரத்துக்குள் கையை விட்டு அதிலிருந்த தண்ணீரை முகத்துல அப்படி தூவுறாங்க வலி தாங்க முடியாமல். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கூறுகிறாங்க, ஆயிஷா இன்னலில் மௌத்தில் சக்ராத், மரணத்திற்கு அதிக வேதனை உண்டு ஆயிஷா, அதிக வேதனை உண்டு ஆயிஷா, அதிகமாக வேதனிக்கிறது ஆயிஷா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூறுகிறாங்க. அதிக அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இந்த பூமியில எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நடக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக மரணம் என்பது நம்மை சுவைத்தே தீரும். குல்லு நப்சின் தாய்க்கத்துல் மவுத், மரணத்திற்கு அதிக வேதனை உண்டு ஆயிஷா அப்படின்னு கூறுவது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை திறக்கக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். தண்ணீரில் கையை போட்டு முகத்தில் அடிப்பது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். எதனால? மரண வலி தாங்க முடியவில்லை, மவுத்துடைய அந்த நேரத்தை தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் துடிக்கிறாங்க. இறுதி நொடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் படுக்கிறாங்க. என்னொரு பாக்கியம், அல்லாஹு தாலா என்ன ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். மனைவியான ஆயிஷா பிவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல தண்ணீரை தொட்டு துடைக்கிறாங்க. மகளான ஃபாத்திமா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாப்பாவுடைய உடம்பை தடவி கொடுக்கறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிதாக தலையை தூக்குனாங்க. எனக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கூறினாங்க. ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிஸ்வாக் எடுத்து கையில் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கை அசைய மாட்டேங்குது, கையை கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லை. மனைவி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களே நான் உங்களுக்கு மிஸ்வாக் செய்து தரட்டுமா? மனைவி கேட்கிறாங்க கணவரிடம், ரசூலே நான் உங்களுக்கு பல்களை தேய்ச்சி தரட்டுமா, பல் நான் தேய்த்து தரட்டுமா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ஆயிஷா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நெஞ்சோடு அப்படி சேர்ந்து படுத்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பல் தேய்த்து கொடுப்பது போல மனைவி கணவருடைய பல்ல அப்படி தேய்த்து கொடுக்கறாங்க. மூமீன்களே, கடைசியில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பீவியின் மார்போடு சேர்ந்திருந்த போது அந்த நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூகை எடுத்து பறந்து சென்று விட்டாங்க. ரப்பே, அந்த ஒளி அங்கு அணைந்து விட்டது, அந்த பிரகாசம் அங்கு தீர்ந்து விட்டது. அந்த வீட்டில் எந்த ஆண்களும் இல்லை, ஃபாத்திமா பீவியும் ஆயிஷா பீவியும் மட்டுமே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவியின் மார்போடு சேர்ந்து இருந்தபோது ரூகை எடுத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டாங்க.
ஆயிஷா பீவி அந்த இடத்தில் தளர்ந்து விழுந்துட்டாங்க. ஞாபகம் வந்து ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எழும்பி பார்த்தபோது ரசூலுல்லாவை குளிப்பாட்டி படுக்க வைத்திருக்கிறாங்க. யார் செய்தாங்க? ஆயிஷா பீவியும் செய்யவில்லை, ஃபாத்திமா பீவியும் செய்யவில்லை. யார் செய்தது அல்லாஹ்வுடைய மலக்குகளாகும். மூமின்களே, ஃபாத்திமா பீவி சொல்றாங்க நான் செய்யவில்லை, ஆயிஷா பீவி சொல்றாங்க நான் செய்யவில்லை. யார் செய்து தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 மலக்குகள் சேர்ந்து நமது ரசூலுல்லாவை எடுத்து படுக்க வைத்திருக்கிறாங்க. முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்டபோது மதீனாவே தேம்பி அழுகிறது. மதீனா கதறியது. கேட்டவர்கள் எல்லாம் அழுகிறாங்க, கண்ணீர் சிந்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஃபாத்து காட்டு தீ போல் பரவியது. அல்லாஹ்வுடைய ரசூலை வஃபாத்து கேட்டப்போ மஸ்ஜிது நபவியில பலரும் தளர்ந்து விழுந்துட்டாங்க. மஸ்ஜிது நபவியில பலர் ஓடுகிறாங்க. பலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் ஓடுகிறாங்க. யாருக்கும் எதுவும் பேச முடியவில்லை. யாருடைய வாயிலிருந்தும் வார்த்தை வரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆகிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஓசை தான் அவங்களுடைய காதுகளில் ஒலித்தது. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் நின்று அழுகிறாங்க, கண்ணீர் சிந்த அழுகிறாங்க. சிலர் தளர்ந்து விழுந்து விட்டாங்க அந்த இடத்திலேயே. இந்த நேரத்தில் மகானான சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க வாராங்க, கையில் ஒரு வாளை கொண்டு வந்து கூறுகிறாங்க, என்னுடைய நபி ஒஃபாத் ஆகவில்லை, என்னுடைய நபி தூங்குகிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி 40 நாட்கள் அல்லாஹ்வை பார்க்க சென்றாங்களோ அதே போல் என்னோட நபி படுத்து தூங்குகிறாங்க. என்னுடைய ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக திருப்பி வருவாங்க அப்படின்னு ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு நிலை இல்லாமல் அவங்க பேசினாங்க. கையில் இருந்த வாளை கொண்டு யாராவது அப்படி சொன்னா நான் வெட்டி விடுவேன் அப்படின்னு நிலை ஒண்ணுமே புரியாம அவங்களுடைய பேச்சு அங்க இருந்தது. சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் அழுகிறாங்க, கண்ணீர் சிந்துகிறாங்க. என்ன செய்வது என்று தெரியவில்லை. உமர் இப்னு ஹத்தாப் கையில் வாளை கொண்டு அங்கே எங்கேயும் சுத்துகிறாங்க. ஒவ்வொருவரும் ரசூலுல்லாவின் பக்கத்தில் இருந்து தேம்பி அழுகிறாங்க. கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உமரே உட்காருங்க, நீங்க அங்க உமரே உட்காருங்கன்னு. உட்காரவில்லை. மறுபடியும் ரொம்ப ஆவேசமாக சக்தியோடு சொல்கிறாங்க, உமரே நீங்க அங்க இருந்து ஆக வேண்டும் என்று. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனில் உள்ள 2 வசனங்களை சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹம்துவையும் ஸலவாத்தையும் ஓதிவிட்டு சொல்கிறாங்க, யாராவது முஹம்மதை வணங்கி இருந்தால் அந்த முஹம்மத் மரணம் அடைந்தாச்சு. ஆனா அல்லாஹ்வை வணங்கி இருந்தால் அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மஸ்ஜித் நபவியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏறி சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்விற்கு வேண்டி இபாதத்து செய்திருந்தால் அந்த அல்லாஹ் இன்னும் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று. உடனே சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, அபூபக்கரே நபி மரணித்து விட்டாங்களா அப்படின்னு அழுகையோடு அவங்களுக்கு தாங்க முடியவில்லை. தளர்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்தாங்க. தேம்பி அழுத சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? தன் கையில் இருந்த வாளை கொண்டு தன் 2 கண்களையும் எடுத்து விட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத மஸ்ஜிதுல் நபவி இன்னி எனக்கு பார்க்க வேண்டாம், ரசூலுல்லாஹ் இல்லாத இந்த துனியாவில் இன்னி எனக்கு எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்கள் 2ஐயும் எடுத்ததாக சரித்திரம் கூறுகிறது. மூமின்களே, இறை தூதர் வஃபாத் ஆகிவிட்டாங்க. இறை தூதர் வஃபாத் ஆன அந்த நிமிடத்தில் யாருக்கு என்ன செய்வது என்று எதுவும் தெரியவில்லை. இன்னி என்ன செய்ய வேண்டும் என்று விடை புரியாமல் அங்க நின்றாங்க. மூமின்களே, நமது இஸ்லாமிற்கு தலைவர் இல்லாமல் ஆனக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அங்கு ரொம்ப சோகத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா 3 நாட்கள் அப்படியே இருந்தது. மூமின்களே, ஒரு இறை தூதர் மரணித்தால் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதங்களை தொடங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எந்த ஒரு கலீஃபா யாருக்குமே காண்பித்து கொடுக்கவில்லை. உடனே விவாதங்கள் அதிகமானது. கடைசியில் விவாதங்கள் எல்லாம் முடிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் கூறியது, ஒரு இறை தூதர் மரணித்தால் அவர்கள் எங்கே வாழ்ந்தாங்களோ அந்த இடத்திலேயே அவர்களை கபரடுக்க செய்ய வேண்டும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டிலேயே நமது இறை தூதரை கபரடக்கம் செய்தாங்க. மூமின்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் போது, ஏன்னா ஒரு தூதர் அந்த நேரத்தில் இமாம் இல்லாமல் எல்லாரும் தனித்தனியாகவே தொழுதாங்க. மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நமது ரசூலுல்லாவுடைய அந்த வஃபாத் யாராலையும் நம்ப முடியவில்லை. யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தையும் அதிக கவலையும் கண்ணீரும் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அந்த ஒரு நிலையை அங்கு கொடுத்தது. மூமின்களே, நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போது கண்களில் ஈரம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வராமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்மளால் முடிந்தது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி ஸலவாத்தை அதிகப்படுத்துவோம். அவர்களுக்கு வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். இன்னும் அவர்களுடைய சுன்னாவை நாம் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.